இந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வெல்கம் டு பிரைஸ் தி லார்ட் ப்ரோக்ராம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான பாடலை பாட கேட்டோம். தேவகுமாரா தேவகுமாரா என நினச்சிடுங்க. என் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நினைத்தால் அவர் நம்மை அவர் தம்முடைய கரத்தில் எடுத்து அவருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி பயன்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த ஆண்டின் துவக்கத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உனக்குள் உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர் நம்மை நினைத்தருளுகிற தேவன். அவர் நினைத்தால் மாத்திரமே நாம் ஒரு பயன்படுகிற பாத்திரம். அவர் நினைத்தால் மாத்திரமே நாம் இந்த பூமியிலே அவருக்காக பெரிய காரியங்களை செய்யும் ஒரு மகத்தான கருவி. அவர் நம்மை நினைக்க வேண்டும். அவர் எப்படி நினைக்கிறார்? நம்முடைய முன்னோர்களை நினைக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் நான் செய்த உடன்படிக்கையை நினைப்பேன். நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நினைவு கூறுதல் என்று சொல்லும் பொழுது, நினைவு கூறுதல் என்பது பரிசுத்தமாக இருக்கிறது. பரிசுத்தமான தேவன் நினைவு கூறுதலை எப்படி சொல்லியிருக்கிறார்? நினைவு கூறுதல் என்பது பரிசுத்தத்தின் நினைவு கூறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன பரிசுத்தம்? ஆபிரகாமின் பரிசுத்தம், ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கின் பரிசுத்தம். அப்படியே சந்ததி சந்ததியாக வேதத்தில் மாத்திரம் பெரிய அட்டவணை காணப்படுகிறது.
ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு என்று சொல்லுகிறோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களின் சந்ததியில்தான் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகையினால்தான் நமக்கு தேவன் தந்த பரிசுத்தவான்கள், நமக்கு தேவன் தந்த ஆவிக்குரிய பெற்றோர்கள், நமக்கு தேவன் தந்ததான பரிசுத்தமான ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள், ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாரையும் நாம் மறந்து விடுவதுண்டு. ஆனால் வேதம் அப்படி மறப்பதில்லை. வேதம் அவர்களை கொண்டுதான் நம்மை ஆசீர்வதிக்கிறது. எனக்கென்று ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தாய், எனக்கென்று மாம்சத்தில் ஒரு ஆவிக்குரிய பெற்றோர், எனக்கென்று ஒரு ஆவிக்குரிய நல்ல என் வாழ்க்கையை பாதித்த பல பரிசுத்தவான்கள் இருக்கத்தன்னை செய்கிறார்கள். வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு அட்டவணையை நான் பார்க்கிறேன். இதை வேறு எந்த புஸ்தகத்திலும் நான் பார்க்காததினாலே சொல்லுகிறேன். வேதம் 14 தலைமுறைகளை சொல்லுகிறது. ஆபிரகாமின் சந்ததியிலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு, ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு போல் என்னால் சொல்ல முடியாது. என்னுடைய தாத்தாவின் பெயரை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அதற்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. என்னுடைய தாத்தா ஊர் சிறுவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம். அதில் அதற்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. இவ்வளவுதான். ஒரு சாதாரண ஒரு எளிய நிலையில் நம்மால் ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு சீரோ. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய முன்னோர்களை அவருடைய ரட்சிப்பினால் தொட்டார். அதற்கு ஒரு பரிசுத்தவானை பயன்படுத்தினார். ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய குருவானவர் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி போவார். அப்படி இறங்கி போகிற பாதையிலே கேள்விப்படுகிறார், இன்ன பெயரை கொண்ட சிறுவைகுண்டத்தை சேர்ந்த இன்னார் மிகுந்த செய்வினை பிரச்சனையினால் மரண போராட்டத்தில் உடலெல்லாம் காந்தல் வேதனையில் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார். அன்பானவர்களே, அந்த சிஎஸ்ஐ குருவானவருடைய ஜெபத்தை என்னுடைய தாத்தா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? வியாதிக்கு மருந்தில்லை, சுகமில்லை. தெரிந்த எந்த விதமான மந்திரவாதங்களும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. நடந்தது என்ன? திரும்பவும் அதே நண்பரிடம் அவரை ஜெபிக்க வர சொல்லுங்கள், அவரை ஜெபிக்க வர சொல்லுங்கள். உண்மையிலேயா? வர சொல்லுங்கள். போய் ஜெபித்த பிறகு சில மணித்துளிகளில் என்னுடைய தாத்தாவுடைய காந்தல் குணமானது. பெரிய மந்திரவாதி, பெரிய சரித்திரம். அதை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். ஒரு பரிசுத்தவான் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதற்கு பின்பு என்னுடைய சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கென்று ஒரு ஆவிக்குரிய பெற்றோரை தேவன் தந்திருக்கிறார். இதுவரையிலும் அவர்கள் எனக்காக ஜெபிக்கிறார்கள். சுவிசேஷர்கள், மெய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் பலர் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர்களை விட்டு விலகி செல்வது வேதத்தின் அடிப்படையில் தவறானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 14 தலைமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு தலைமுறையை தான் என்னால் சொல்ல முடிகிறது சரீரப்பிரகாரமாக. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக எத்தனையோ பேர் எனக்காக ஜெபித்தும் என்னை ஆசீர்வதித்தும் இருப்பதை நினைத்து இந்த வேத வசனத்தை பார்க்கிறேன். அவர் என்னை நினைவு கூறுகிற தேவன். பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலாக பரிசுத்தவான்கள் என்னை நினைவு கூர்ந்தார்கள், என்னை ஜெபத்தில் நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவர் உதவாத பாத்திரங்களை, ஒன்றுக்கும் உதவாதவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த அவர் நல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, வேத வசனம் சொல்கிறது, பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனிதனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவருமாகிய தேவன் நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்தவராயிருக்கிறார். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை நினைக்கிற தேவன். அவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். நாம் மறந்து போகலாம், நம் முன்னோர்கள் மறந்து போகலாம். வேதம் பல தலைமுறைகளை நமக்கு எழுதி கொடுத்து அது நிலைத்து நிற்கும்படி செய்திருக்கிறது.
அவருடைய வருஷங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிற உன்னதமான வலது கரத்தில் இருக்கிற வருஷங்கள். இந்த 2024 அவருடைய கரத்தில் இருக்கிறது. இதற்கு முன்பதாக தலைமுறை தலைமுறையாக அவருடைய வருஷங்கள் இருக்கிறது. ஆகினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், 111 சங்கீதம் 4 கர்த்தருடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். அவர் நடத்தி வந்த பாதைகள், கடந்த ஆண்டுகளில் நடத்தி வந்த பாதைகள், நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நடத்தி வந்த பாதைகள், நம்முடைய தலைமுறைகள் மேலே இரக்கமும் உருக்கமுமாய் பல வருடங்களாய் பல ஆண்டாண்டு காலங்களாய் தேவன் தந்த பரிசுத்தவான்களை கொண்டு அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்த தேவனாய், ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டுவிட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன? பரிசுத்தவான்களுடைய அடிச்சுவடுகளை, பரிசுத்தவான்களுடைய சிட்சித்து நடத்தும் நல்ல போதனைகளை, பரிசுத்தவான்களுடைய ஆலோசனைகளை, நமக்கு தேவன் தந்திருக்கிற ஊழியக்காரர்களை அடிக்கடி சந்தித்து ஜெபிப்பதும், அவர்களிடத்திலே ஆலோசனையை பெற்றுக்கொள்வதும், அவர்களிடத்தில் பேசுவதற்கு காத்திருப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை அருள வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நோவாவை நினைத்து அருளினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நினைத்தருளினார். அது ஒரு அருள், அது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நினைப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எதை கொண்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? திரும்பவும் நான் சொல்லுகிறேன், அவருடைய சத்தமாகிய வார்த்தையை கொண்டே நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்கிறது, கீழ்ப்படிந்து நடவுங்கள். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 1, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ என் கற்பனைகளை கவனித்து நடந்தால் நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த கற்பனைகளை கவனித்து கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி அவரை நீங்களும் நானும் எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிறோம். துதித்து கொண்டே இருப்போமானால், அவருடைய மகிமையான துதியை அவருக்கு ஏறெடுத்து கொண்டே இருப்போமானால், நிச்சயமாகவே அவர் நம்மை நினைக்கிற தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். எப்பொழுதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது, துதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற போது அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இயேசு நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அவருக்கு நாம் என்ன செய்யலாம்? அவருக்கு பிரதிபாரமாக நாம் என்ன செய்யலாம்? அவரை எப்படி அன்பு கூறலாம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவரை துதிப்பது, அவருக்கு கொடுப்பது, ஏழை எளியோரை நினைப்பது. அன்பானவர்களே, நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னை நேசித்தார். அவர் என் தலைமுறையை நேசித்தார். என் முன்னோர்களை நேசித்தார். என்னையும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அவ்வளவு நேசமும் அவ்வளவு பாசமும் அவ்வளவு அன்பும் கொண்ட தேவனை நாம் எப்படி அன்பு செய்கிறோம் என்பதில்தான் காரியம் இருக்கிறது. நாம் உண்மையாகவே அவரை நேசிப்போமானால் நிச்சயம் அவருடைய நேசம் தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அவரிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்தார் என்பதை உணர வேண்டுமானால் நிச்சயமாக நாம் நம்முடைய பின் நாட்களை நினைக்க வேண்டும். அவர் நினைவு கூற வேண்டுமானால் நாம் கொஞ்சம் பின்னால் போக வேண்டும். நம்முடைய தாழ்வில் எப்படி அவர் நம்மை நினைத்தார், நம்முடைய பிரச்சனை நேரங்களில், நம்முடைய மரண போராட்டத்தின் நேரங்களில் எப்படி அவர் நம்மை நினைத்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்கு ஊழியத்துக்கு செல்கிற நேரத்தில் நானும் என்னுடைய நண்பனும் ஒரு வாகனத்தில், பஸ்ஸில், அரசு பேருந்தில் போய் கொண்டிருக்கிற பொழுது
அந்த பேருந்து சரியாக புகைவண்டி ரயில் செல்லுகிறதான ஒரு பாதையிலே சரியாக நின்றது. அந்த கேட் அடைக்கப்படவில்லை. எங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்க ஒரு பெரிய வேகமாக ஒரு ட்ரெயின் வந்து கொண்டிருந்தது. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பயந்து எழுந்து இயேசுவே என்று கத்தினவுடன் அவர் எங்களை நினைவு கூர்ந்தார். அந்த வண்டியை ஓட்டின டிரைவர் எப்படியோ அந்த வாகனத்தை நகட்டி வெளியே கொண்டு போகவும் அந்த புகை வண்டி கடந்து போகவும் ஒரு நிமிடம்தான் இருக்கும். அந்த நிமிடம் இயேசு என்னை நினைவு கூர்ந்தார். அன்பானவர்களை, இதை போன்ற எத்தனையோ சம்பவங்களை சொல்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் சாட்சிகள் இருக்கும். ஆனால் அவர் செய்ததை நாம் மறந்து விட்டோமானால் பிரச்சனைகள் சில நேரத்தில் அவரை மறந்துவிடச் செய்யும். துன்பங்கள், துயரங்கள், கர்த்தர் என்னை மறந்துட்டார், கர்த்தர் என்னை நினைக்கல, ஏன் இப்படி என்ன என் வாழ்க்கையில் சோதனைகள், இப்படி பல விதங்களில் அவரை மறந்து போகிற ஒரு அனுபவங்கள் உண்டு. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நினைக்கிறேன், நான் உன்னை நினைத்து உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார். துன்மார்க்கம் நிறைந்த நினைவுகள். இந்த நினைவுகளையெல்லாம் விட்டுவிட்டு பரிசுத்தத்தின் தேவனை நினைத்து நினைத்து துதித்து பயந்து கர்த்தருடைய சமூகத்திலே கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக கொடுத்து நம்மையே அர்ப்பணித்து ஏழை எளிய கஷ்டப்படுகிற ஜனங்களை நினைத்து ஆத்தும அறுவடை செய்கிறவர்களாய் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு 5 காரியம்தான். அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அவரோடு நெருங்கி ஐக்கியம் கொள்ளுங்கள். 3வது, துதியுங்கள், கொடுங்கள், ஏழை எளியோரை நினையுங்கள், ஆத்தும அறுவடை செய்யுங்கள். அவரை நினைக்கிற ஒரு இருதயத்தோடு அவரோடு நாம் இணைந்திருப்போமானால் அவரும் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அது எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி. 14 தலைமுறைகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து யோசேப்பின் வீட்டில் பிறந்ததை பார்க்கிறோம். தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக தலைமுறை ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனுடைய பரிசுத்த சந்ததிகளாக நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்கள், எனக்கு அருமையானவர்கள், என் வாழ்க்கையில் யார் என்னை நினைப்பார்கள் என்று சொல்லி, என்னை நினைப்பார்களோ என்று சொல்லி ஏக்கத்தோடு வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கலாம். அவர்களுடைய நினைவுகளை நீ சோதித்து அறிகிறீர். நீ உன்னை நடத்தி வந்த தேவனை மறவாமல் நினைப்பாயாக, நீ வருஷங்களை நினைவு கூறுவாயாக. இப்படிப்பட்ட பல எச்சரிக்கையான வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோமே. யோர்தானை கடந்ததை நினைத்துப்பார், செங்கடலை கடந்து வந்ததை நினைத்துப்பார், கடந்து போன வருஷங்களை நீ கடந்து வந்த பாதைகளை நினைத்துப்பார். நாங்கள் உம்மை நினைக்கவும் எங்களுடைய முன்னோர்களுமை பின்பற்றி வந்ததை நினைக்கவும் எங்கள் பரிசுத்தவான்களோடு நாங்கள் தகப்பனை தாழ்மையோடும் அன்போடும் காத்திருந்து உம்மை நினைவு கூர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மோடு நெருங்கிய உறவுக்குள்ள எங்களை பலப்படுத்தும். எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்க பலப்படுத்தும். எப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று எங்களையே அர்ப்பணிக்கிறவர்களாய் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்த தேவனை அப்பா நாங்கள் நினைத்து ஏழை எளியோர்களை, திக்கற்றவர்களை, அனாதைகளை நினைக்கிறவர்களாய் நீர் எங்களை நினைக்கிற தேவன். நாங்கள் அவர்களை நினைக்கும் பொழுது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவர்களாய் எங்களை மாற்றி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக அநேகருக்கு இயேசுவை சொல்லும் நல்ல பாக்கியத்தை தாரும். சத்தத்தை கேட்டால் சந்ததிகளுக்குள் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. எங்களுக்குள் எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எங்கள் முன்னோர்களுடைய ஜெபத்தையும் கேட்டு எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.